நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். அப்பா ஏகோவா ஈரே மெய் துதிக்கிறோம். சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா இதோ சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறவரே மெய் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே எமக்கு நன்றி. வல்லவரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்கள் மேலே தயவுள்ளவரே மெய் துதிக்கிறோம். எங்கள் மேலே இரக்கம் உள்ளவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ள முடியாத பரிசுத்த நாமமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. ஆண்டவரே சகல ஜனங்களுக்கும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிவித்து ஆண்டவரே ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற தெய்வமே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எந்த மனிதனையும் விடுதலையாக்குகிறவரே எமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுது எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி. அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி. அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி. பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி. பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை மட்டும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருப்பதாக இந்த நாள்லையும் உம்முடைய மகிமை எங்கள் மேலே வெளிப்படட்டும்பா.
ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கேட்டு பதிலை தந்து எங்களை நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்
அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் ஆணி. நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் ஆணி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும்.
உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே ஆளுகை செய்யணும். அவருடைய அபிஷேகத்தினால நம்மளை நிரப்பணும். எல்லாரும் தாகத்தோட கண்களை மூடி அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. உம்முடைய மகிமையின் வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக, உம்முடைய அக்கினி எங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதுன்னு தாவீது சொல்லியிருக்காரு. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே அப்பா, இப்பொழுதே உம்முடைய ஆவியானவருடைய மகிமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக, உம்முடைய அக்கினி எங்கள் மேலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, சோதனையை ஜெயிக்க உங்கள் வல்லமை எங்களுக்கு தேவைப்பா. பாவத்தை மேற்கொள்ள உங்கள் வல்லமை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே அப்பா, பிசாசை எதிர்கொள்ள உங்கள் வல்லமை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, உமக்காக வைராக்கியமாய் வாழ உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, எதிரியை துரத்த உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவைப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. உம்முடைய அக்கினி ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, பிதாவினுடைய வாக்கு தத்தம் நிறைவேற ஆண்டவரே காத்திருங்கள் சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பா. உம்முடைய வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. வாலிபர்கள் ஆண்டவரே தரிசனங்களை சொப்பனங்களை காணுவார்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பற்ற அந்த மகிமை ஆண்டவரே, அந்த விலை மதிப்பில்லாத அந்த மகிமை எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, அந்த வற்றாத நதி, அந்த ஜீவ நதி ஆண்டவரே எங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை யூசோப்பினால் சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அந்த வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. எங்கள் சரீரங்களில் வெளிப்படட்டும்பா, எங்களுடைய அவயவங்களில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீர்களே ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயமாகிய அந்த பலிபீடம் அப்பா எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாத்திரங்களாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. ஆண்டவரே, எது தடையா இருந்தாலும்
ஆண்டவரே, எங்களை விட்டு அதை நாங்கள் இப்பொழுதே எடுத்து போடுகிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்க. உம்முடைய விலையேறப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் நிறைந்து வழிகிற ஆண்டவரே பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவுக்குள்ளே இருந்த அந்த அக்கினியின் அபிஷேகம் எங்கள் மேலே வெளிப்படுவதாக. உமக்குள்ளே இருந்த அந்த பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அக்கினி மேகம் எங்கள் மேலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி சென்ற அந்த மேக ஸ்தம்பம் ஆண்டவரே, பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தீரே. அந்த மேக ஸ்தம்பம் எங்கள் மேலே வெளிப்படட்டும்பா. அந்த வற்றாத நதி எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. பரலோக நதி எங்க மேல வெளிப்படுவதாக ஆண்டவரே. அந்த விண்ணக காற்று எங்க மேல ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய ஆனந்த தைலத்தினால எங்களை அபிஷேகம் செய்கிற ஆவியானவரே, எங்க மேல உங்க வல்லமையை ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய அக்கினியின் மகிமை எங்க மேல வெளிப்படட்டும் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களில். எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி ஒரு வாஞ்சையோட ஆண்டவரே, அந்த மகிமையின் ஆவியானவருடைய வல்லமை எங்க மேல வெளிப்படணும்பா. அந்த மகிமையை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு தாகத்தோட நம்ம பாடுவோம். காண்பார்கள். இந்த நாள்ல நிச்சயமாய் நம்மள அவருடைய பலனை தந்து நம்மளை நிரப்புவார்கள். ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா அவருடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள்ல தேசங்கள் நம்மளுடைய பக்கமாய் திரும்பும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை வெளிப்படட்டும்பா. இந்த நாட்கள்ல உம்முடைய மகிமை எங்க மேல வெளிப்படுவதாக. எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா.
ஊற்றுங்கப்பா. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே. மகிமை வெளிப்படட்டும்பா. எங்க மேல உங்க அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. நாட்களிலே பேரும் பேரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பேரும் பேரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். 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 மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை மகிமை எங்க மேல ஊற்றுங்கப்பா. உன்னதருடைய அந்த மகிமை எங்க மேல வெளிப்படுவதாக. அப்பா எங்களை நிரப்புங்கப்பா. உங்க ஆவியானவருடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. உங்களுடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கப்பா. எல்லாரும் தாகத்தோட உற்சாகமாய் கைகளை தட்டி முழு பலத்தோட நம்ம பாடுவோம். காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களில் கர்த்தர் நம்ம நடுவில் அசைவாடுகிறார். அவர் வெளிப்படுகிற நேரம், நம்ம மேல அவருடைய வல்லமை பொழிதெறிகிற காலம். நாட்களிது 5 வகை ஊழியங்கள் சபை எங்கும் காணப்படும். 5 வகை ஊழியங்கள் சபை எங்கும் காணப்படும். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். அப்போஸ்தலர்கள் எங்களுடைய சபைகளுக்குள்ள எழும்பணும். தீர்க்கதரிசிகள் எழும்பணும்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் எழும்பணும். 1000 எழும்பணும். உங்க ஆவியானவருடைய மகிமையினால நடக்கும்பா. உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. ஆவியானவருடைய அபிஷேக நதி எங்க மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்பி அனுப்புங்க. உம்முடைய மகிமையின் மேகம், மகிமையின் ஆவியானவர் ஆண்டவரே எங்க மேல இறங்கி வருவீராக. எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வெளிப்படும் நாட்களிது மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிது. சின்னவன் 1000 சிறியவன் தேசமாவா. சின்னவன் 1000 சிறியவன் தேசமாவா. கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். 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 மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள்.
நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியினால் ஆவியினால் எங்களை நிரப்புங்க. உடைய வார்த்தையினால எங்களை நிரப்புங்கப்பா. அனுதினமும் நிரம்பி வழிகிற பாத்திரமா எங்களை மாற்றுங்க. வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. எங்கும் வசனம் பரவியது. 7 பேர் ஆவியால் நிரம்பியதா. எங்கும் வசனம் பரவியது. 7 பேர் ஆவியால் நிரம்பியதா. சீடர்கள் தொகையும் பெருகியது. சீடர்கள் தொகையும் பெருகியது. கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள். கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால உம்முடைய நிரம்பி வழிகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. நிறைவேற்றுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. எங்களை புல் பண்ணி அனுப்புங்கப்பா. நிரம்பி வழிகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஸ்தேவான் செய்தார் அதிசயங்கள். தேவ ஆவியால் நிரம்பியதா. ஸ்தேவான் செய்தார் அதிசயங்கள். தேவ ஆவியால் நிரம்பியதா. திரளான மக்கள் திரும்பினார்கள். திரளான மக்கள் திரும்பினார்கள். பர்னபாவியால் நிரம்பியதால். பர்னபாவியால் நிரம்பியதால். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. அற்புதம் நடக்கிறதுக்கு அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்மளுக்குள்ள தேவை. ஜனங்கள் நம்மளுடைய பக்கமாய் திரும்ப அவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை உண்டு பண்ண அவருடைய ஆவியானவருடைய பலன் நம்மளுக்குள்ள வெளிப்படுவதாக எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. நிரம்பி வழிகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருத்தரையும் நீ நிரப்புவீராக. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே.
ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாகத்தோடு அவருடைய சமூகத்துல எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா. ஏனோ தானோ நம்ம ஜெபிக்க கூடாது. அவருடைய வல்லமையினால நம்ம நிரப்பப்பட்டவர்களா அனுதினமா ஆவியில நிரம்பின ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள உண்டாகும். எல்லாரும் சத்தமா வாய்களை திறந்து எல்லா சோர்வுகளையும் மாற்றிட்டு ஆண்டவரே எங்களுடைய ஆவியானவருடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க நம்ம பாடுவோம். ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக அன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை உன்னதருடைய பலனை வெளிப்படுவதாக எங்களை நிரப்பிடும் வல்லமை உங்களுடைய எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான சாபத்தின் ஆவிகளை எங்களை விட்டு வெளியேறுவதாக. பலவீனங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியை இப்பொழுதே எங்களுடைய சரீரங்களை விட்டு வெளியேறட்டும்பா. எல்லா விதமான இருளின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறுவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் எங்க மேல உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரகாசம் எங்க மேல உதிப்பதாக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. நிரப்புங்கப்பா ஆண்டவரே. உங்க மகிமையானவருடைய வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. எங்க மேல உம்முடைய விசேஷித்த வல்லமை அபாரிதார சாபலார துராமனா மரிக்கரோ ரிதாரி சரோகரோ மோரி மரிக்கரா ரிதாலார ரிமரிக்கரோ ரிதாரி சரோதரா பரிமரிக்கரதரமனா ரிதாலோரோ ரிபரி சரதரபரா மரிக்கராத ரிவரோ ரிஷரோதரமனா. அப்பா உம்முடைய ஆவியானவருடைய பலன் எங்க மேல ஊற்றப்படட்டும். எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்க மேல ஊற்றப்படட்டும். உம்முடைய பலன் உண்டாவதாக ஆண்டவரே. நாவுகள் ஆண்டவரே உம்முடைய அக்கினிமயமான வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. அந்நிய பாஷைகள் வெளிப்படட்டும். உம்முடைய வரங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய நாவுகளையும் உண்டாவதாக. ஒவ்வொருவர்களையும் நீர் நிரப்புவீராக. உம்முடைய பலன் வெளிப்படுவதாக. மரிக்கரோ ரிபரிதரி சரதரோ மரிதரோ ரிமரிகரிதரபரா மரிசரதரமா. அப்பா நிரப்புங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. நிரம்பி வழிகிறவர்களாய் உலகத்தை கலக்குகிறவர்களாய் தேசத்தை கலக்குகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த மகிமை எங்க மேல வெளிப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களை தொடுகிறதற்காய் நன்றியப்பா. எங்களை நிரப்புங்க நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்க ஆவியானவரே.
முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. என்னை நீரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நீரப்போம் உந்தன் ஆவியார். என்னை நீரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நீரப்போம் உந்தன் ஆவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஒவ்வொருவருடைய மேலையும் உம்முடைய விசேஷித்த கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. தேவனுடைய கரம் எங்க மேல இறங்கி வருகிறதற்காய் நன்றி அப்பா. எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால இருந்து எங்களை விடுதலை தருகிறதற்காய் உமக்கு நன்றி. உந்தன் ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கப்பா. இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். இந்த நாளில நீங்க எங்களை நிரப்புங்கப்பா, முழுவதுமா எங்களை நிரப்புங்க. உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, நீச்சலால மூழ்கி மூழ்கி தக்கதான அந்த வல்லமையின் அபிஷேகம் எங்க மேல வெளிப்படட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் உங்க அக்கினி ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருத்தர் மேலும் உம்முடைய விசேஷித்த வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. உங்க விசேஷித்த மகிமை எங்க மேல வெளிப்படுவதாக. வாலிபர்களுக்குள்ள உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ள உம்முடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவருத்தரை நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆவியானவருடைய கரம் எங்க மேல இறங்குகிறதற்காய் நன்றி, எங்க மேல வெளிப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புகிறோம் உம்முடைய தயவிற்காய் நன்றி. எங்க மேல உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் வெறுமையான பாத்திரம் இல்லப்பா, உம்முடைய அபிஷேகத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களா ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருத்தருடைய நாவுகளையும் உம்முடைய அக்கினிமயமான நாவுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்பி அனுப்புவீராக ஆண்டவரே. நிறைந்து நிறைந்து வழிந்து ஓடுகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உலகத்தை கலக்குகிறவர்களா, தேசத்தை கலக்குகிறவர்களா, உம்முடைய ராஜ்யத்தை எழுந்து ஸ்தாபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய விசேஷித்த மகிமைக்காய் நன்றி, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்டவேன் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. பரிசுத்தமுள்ள தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான வல்லமை, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள செயல்படும் போது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம்தான் ஆண்டவரே எங்களால் செய்ய முடியும். பாவமான காரியங்களுக்கோ ஆண்டவரே, தீய வழியிலோ ஆண்டவரே நடக்க எங்களுடைய சிந்தையோ இருதயமோ ஆண்டவரே இடம் கொடுக்காது ராஜா. இன்னும் உம்முடைய மகிமைக்கு மேலே மகிமையை தந்து, உம்முடைய பலத்திற்கு மேலே பலனை தந்து ஆண்டவரே, இன்னும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய, உம்முடைய வழியில் நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. தேவ கரம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை மட்டும் பார்த்துரும். 1 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 7:14. சரி 2 நாளாகும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு எழுப்புதல் மழை வராதுக்கு முதல் காரணம் ரட்சிக்கப்பட்டவர்களே நம்ம தான் முதல் காரணம். தேவனுடைய பிள்ளைகள் தான் முதல் காரணம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே அநேக பாவங்களையும் அநேக தப்பிதங்களையும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் முழங்கால் படிட்டு ஒரு சில நேரம், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்களோட பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிச்சு ஆண்டவரே தேசத்தில் பெருமலின் இறைச்சலை அந்த எழுப்புதல் வல்லமே சபை தேசத்தில் ஒரு சபைகளை ஊட்டப்படைஞ்சு அப்படி ஜெபமனமா இப்படி நான் எழுந்துட்டு அப்படி ஜெபமனமா வானத்துக்கு நேரம் கையில் உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, உங்களுக்கு பிரியம் இல்லாத செய்த காரியங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டு ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்தி கொண்டு இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள்லாம் மன்னிங்க ஏசப்பா. எழுப்புதல் வராமல் தடையா நிற்கிற நாங்கள் தான் ஏசப்பா முதல் காரணம். எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. வாய்கள் திறந்து அப்படி ஜெபம் நம்ம வாய்களை திறந்து
ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. தேசத்தில் எழுப்புதலுக்கு நாங்கள் தான் ஆண்டவரே காரணம், நாங்கள் தான் ஏசப்பா முதல் காரணம். ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்கனால ஆண்டவர் தேசத்துக்கு சேமம் இல்லை, எங்கனால ஆண்டவர் தேசத்தில் ஒரு எழுப்புதல் இல்லை, எங்கனால ஆண்டவர் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகலை. ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. இந்த தினத்தில் ஆண்டவர் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையோட பாவங்களை மன்னிங்க, ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிங்க ஏசப்பா. அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே, தப்பிதங்களை மன்னிங்கப்பா. குற்றங்களை தயவாக நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்களை மன்னிச்சு ஆண்டவரே, அந்த எழுப்புதல் மலையை தேசத்தில் ஊற்றுங்க, அந்த எழுப்புதல் நிலைமை தேசத்தில் ஊற்றுங்க ஏசப்பா. எழுப்புதலுக்கு நாங்கள் தடையா இருந்துடக்கூடாது ஏசப்பா, எழுப்புதல் வர்றதுக்கு நாங்கள் தடையா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்க அக்கிரமங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்க தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே. யாராச்சும் ஒரு நபர் அப்படி அர்ப்பணிச்சு அப்படி ஜெபம் பண்ணுமா? பரலோகபிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்களை தேசத்துக்கான ஜெபி கொடுத்து தருணத்துக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டு நாங்கள் இசப்பா எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கனாலதான் ஆண்டவரே தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகல இசப்பா. எங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய துணிகரங்களை மன்னிங்க ஆண்டவரே, கோப ஆக்கினைகளை மன்னிங்க ஆண்டவரே. வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை எங்க தேசத்துல இறங்கட்ட ஆண்டவரே. தப்பிதங்களை மன்னிச்சு ஏசப்பா நாங்க மாறினா ஆண்டவரே தேசத்துல எழுப்புதல் உண்டாயிருமே ஏசப்பா. ஒரு மாறுதல் எங்களுக்குள்ள உண்டாவதாக. இந்த ஜெப குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே, நாங்க ஜெபிக்காம இருக்கிறத மன்னிங்க ஆண்டவரே. அப்ப நாங்க துணிகரமா செய்யற பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கீழ்ப்படியாத தன்மைகளை மன்னிங்க ஏசப்பா. வல்லமை எங்களுக்குள்ள இறங்குவதாக. நாட்கள்ல எங்களுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகட்ட ஆண்டவரே. நாட்கள் மேல எங்க மேல மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாறுதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அப்படியே செய்யற மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீதிமொழிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை அப்படி வாசிப்போம். நீதிமொழிகள் 6:32. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஹல்லேலூயா. 2016 2024 வரை 10 இடங்கள் 30 லட்சம் விபச்சார விடுதிகள் புதுசாக 2016 2024 வரை 30 லட்சம் விபச்சார விடுதிகள் நம்ம இந்தியாவில் மட்டும் புதுசாக தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அநேக பாவங்களை செய்கிற ஜனங்கள் அவங்களுடைய ஆத்துமாலாம் நரகத்துக்கு போகுது. ஆண்டவர் நம்மளை தேவன் மீட்டெடுத்த தேவன், நம்ம எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ அக்கிரமம் செஞ்சான், நம்மளை மீட்டெடுத்த தேவன் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் எத்தனையோ விபச்சாரத்தினால் அழிகிறாங்க ஏசப்பா, அசுத்தங்களால் அழிகிறாங்க ஆண்டவரே. அவங்களை ரசிங்க ஏசப்பா. அப்படி வாய்கள் தந்து அப்படி ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா விபச்சார பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனை இடங்களில் புதிய ஆண்டவரே இந்த 10 வருடத்துக்கு 30 லட்சம் விபச்சார விடுதிகள் ஆண்டவரே புதுசாக தொடங்கியிருக்காங்க ஆண்டவரே. இந்த விபச்சார விடுதிகள் மூடப்பட்ட ஆண்டவரே. நடத்துகிற ஒவ்வொரு நபரை சந்திங்க, நடத்துகிற ஒவ்வொரு நபரை சந்திங்க ஏசப்பா. நடத்துகிற ஒவ்வொரு நபரை சந்திங்க ஆண்டவரே, நடத்துகிற ஒவ்வொரு நபரை சந்திங்க ஆண்டவரே. இந்த வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை வெளிப்படட்டும் ஏசப்பா, இந்த வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்கள் திறந்து ஆண்டவரே எங்களை தொட்ட தேவன் எங்க தேசத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் தொடுங்க ஏசப்பா. விபச்சார விடுதி நடத்துகிற ஒவ்வொரு நபரையும் சந்திங்க ஏசப்பா. இந்த விபச்சார பாவத்தை நீ வெறுக்கிறீங்களே, இந்த விபச்சார விடுதி நடத்துகிற ஒவ்வொரு நபரையும் சந்திங்க, முன்னே நடத்துகிற ஒவ்வொரு நபரையும் சந்திங்க. விபச்சார உணர்வை தூண்டுகிற பொல்லாதாவியே என் தேசத்தை விட்டு வெளியேறு, என் ஜனங்களை விட்டு வெளியேறு. பாவத்தில் கட்டி வச்சிருக்க பொல்லாதாவியே, அவங்களை நரகத்துக்கு கொண்டு வர பொல்லாதாவியே, இயேசுவின் நாமத்தினால என் தேசத்தை விட்டு வெளியேறு, என் ஜனங்களை விட்டு வெளியேறு. சிந்தையை கட்டி வச்சிருக்க பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்களை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே, தயவாய் மனம் இறங்குங்கப்பா. எங்களை தொட்ட தேவனீர் அல்லவா. எங்க தேசத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் தொடுங்க. விபச்சாரத்தில் அழிகிறாங்க ஏசப்பா, வேசித்தனத்தில் அழிகிறாங்க ஆண்டவரே. நீ தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் நபர் அப்படி அர்ப்பணிச்சு அப்படியே பாரப்பட்டு ஜெபம் அப்படியே
ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா என் தேசத்தில் இருக்க பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உங்களோட வல்லமையில கரங்கள் வெளிப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. என் தேசத்துக்கு இந்த பாவம் வேணா ஏசப்பா, இந்த விபச்சாரம் வேணா ராஜா. தேவனே கண்ணோக்கி பார்க்க முடியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தகப்பனே இந்த பெண்களுக்கு தகப்பனே ஒரு புத்தியை கொடுக்க முடியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இது பாவம் என்று உணர்த்த உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த தவறுகளை செய்ய வைக்கிற ஆவிகள் அழிக்கப்பட முடியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் தகப்பனே உங்களோட உணர்வு உண்டாக்க முடியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா என் தேசம் தகப்பனை விபச்சாரம் இல்லாத தேசமா மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. உடைய வல்லமையில கரங்கள் ஊற்றப்படட்டும் தகப்பனே. தேவ மகிமை வெளிப்படட்டும் ஏசப்பா. அப்பா உம்முடைய தேச ஆண்டவரே, பெண்கள் ஆண்களுக்கு இந்த விரோதமான காரியங்கள் அழிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. தேவாதி தேவன் தானே உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. நீங்களே தேவனே கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. எங்களால ஒண்ணுமே முடியாது ஏசப்பா. உம்மால கூடும் தகப்பனே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. கிரியைகள் இல்லாம நிர்மலமாக்கி போட முடியாது ஜெபிக்கிறேன். என் தேசம் தகப்பனே பரிசுத்தமான தேசமா நீங்க மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீங்க பரிசுத்தப்படுத்த நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே தொட்டு ஆண்டவரே உங்களை ரட்சிக்கப்படுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் நல்ல பிதாவே ஆமென். எபேசியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஒரு வருஷத்தில் மட்டும் 63,000 மதுபான கடைகள் புதுசாக திறந்துருக்கா இந்தியாவில் மட்டும். ஒரு வருஷத்தில் மட்டும் 2024லேருந்து 25க்குள்ள 25லேருந்து 24லேருந்து 25 வரை ஒரு வருஷத்துக்கு 63,000 கடைகள் மதுபான கடைகள் புதுசாக தொடங்கியிருக்காங்க. அரசியல்வாதிகளை தேவன் சந்திக்கணும். அவங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சந்திக்கணும். தேசத்தில் குடிக்கிறவங்களை தேவன் சந்திக்கணும். குடிவெறி உண்டு பண்ணுற ஆவிகள் அழிக்கப்பட்டு எத்தனையோ வீட்டில் மதுபானத்தில் குடித்து இறந்து போயிறாங்க. கணவன் மனைவியும் குடிக்கிறாங்க, தகப்பன் பிள்ளையும் குடிக்கிறாங்க. மதுபானத்தில் குடித்து நம்ம தேசம் அழிஞ்சு போகுது. கையில் திறந்து அப்படி ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே இந்த தேசத்தில் மதுபான கடைகள் மூடப்பட்டு ஏசப்பா ஒவ்வொரு அரசியல்வாதிகளை சந்திங்க, ஒவ்வொரு அரசியல்வாதிகளை சந்திங்க ஏசப்பா. ஒவ்வொரு அரசியல்வாதிகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லாமை வெளிப்பட்டு ஏசப்பா, இப்படி வல்லாமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகளை சந்திங்க ஏசப்பா, அரசியல்வாதிகளை சந்திங்க ஆண்டவரே, அரசியல்வாதிகளை சந்திங்க. இப்படி வல்லாமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை வெளிப்பட்டு இயேசுவின் நாமத்தினால வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மதுபான கடைகள் மூடப்பட்டு, மதுபான கடைகள் மூடப்பட்டு, போதை பழக்கங்கள்லாம் ஆண்டவரே போதை பழக்கத்தை அடிமைப்படுத்திருக்கிற ஆவிகள் அழிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்களை சந்திங்க, ஒவ்வொரு பெண்களை சந்திங்க, ஒவ்வொரு வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளை சந்திங்க ஏசப்பா. மதுபானத்தில் அடிமைப்படுத்தி வச்சிருக்கா ஏசப்பா. அதை நரகளை போல சீப்போன்னு வெறுக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்திங்க. ஒவ்வொரு கம்பெனிகள் மூடப்படட்டும், ஒவ்வொரு கம்பெனிகள் மூடப்படட்டும். ஒவ்வொரு முதலாளியும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் மதுபான வேண்டாம் ஏசப்பா, மதுபான வேண்டாம் ஆண்டவரே. மதுபான உணர்வை தூண்டுகிற பொல்லாதாவி என் தேசத்தை வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் அப்படி அர்ப்பணிச்சு அப்படி ஜெபம் பண்ணுமா. நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துல உள்ள ஒவ்வொரு மதுபான கடைகளுக்கும் சமத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமையில கரந்தாமே செயல்படட்டே ஏசப்பா. ஆண்டவரே ஒரு விசையா எங்க தேசத்து மேல மன இறங்கி வாங்க ஏசப்பா. ஆண்டவரே புதுசா எந்த கடையும் ஆண்டவரே திறக்க கூடாது ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டே ஏசப்பா. ஒவ்வொரு ஓனர்களோட பேசுங்க ஏசப்பா. ஒவ்வொரு அரசியல்வாதிகளை சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்கள் பெண்களோட பேசுங்க ஏசப்பா. ஆண்டவரே யாருமே குடிக்க கூடாதுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுங்க. வல்லமையில கரந்தாமே செயல்படட்டே ஏசப்பா. ஆண்டவரே இதனால நிறைய குடும்பத்துல ஆண்டவரே அழிவு ஏற்படுது ஏசப்பா. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது ஏசப்பா. ஒரு விசையா மன இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே குடிக்கிற ஒவ்வொருத்தல் மேலே இப்படி வல்லமை இறங்கட்டும். குடிக்க கூடாதுங்கிற எண்ணத்தை ஆண்டவரே நீங்களே உண்டு பண்ணும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். வல்லமையில கரந்தாமே செயல்படட்டும். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அனைவரும் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்களே இதுக்கு உறுதுணையா இருக்காங்க ஏசப்பா. அப்படி வல்லமையில கரந்தாமே இறங்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரோட பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இனிமே எந்த கடை ஆண்டவரை திறக்க கூடாது ஏசப்பா. எல்லா கடையிலும் மூடப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். மதுபானம் இல்லாத தேசமா எங்க தேசத்தை மாற்றி தர நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென்.
மரண ஆவி ஓடுகின்றதே, மதுவின் ஆவி நீங்குகின்றதே, மரண ஆவி ஓடுகின்றதே, நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே, நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. ஹல்லேலூயா. மரணத்தின் ஆவின் தேசத்துட்டு ஓடிடுச்சு, மதுவின் ஆவி ஓடிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கைகள் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ரோமர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் மட்டும் 3.9 கோடி அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஊழியக்காரன் தேவனால் நியமித்த ஒவ்வொரு அரசாங்க பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல வெளிப்படணும், தேசத்துக்கு ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்யணும், எந்த தீமையை செஞ்சிடக்கூடாது. அந்த அதிகாரிகளை ரட்சிப்பு உண்டாகட்டும். 3.9 கோடி அரசாங்க அதிகாரிகளே நீதியின்படி செய்யணும், அநீதியாக செயல்படக்கூடாது, தேசத்தை நன்மையாக ஆளணும்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுமா? அரசு அதிகாரிகளுக்கு அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தேசத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரிகளும் நல்ல வெளிப்பட்டு 3.9 கோடி அதிகாரிகளும் நல்ல வெளிப்பட்டே சப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரிகளும் தேசத்தை நன்மையால ஆள உதவி செய்தலுங்க, ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய உதவி செய்தலுங்க, ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை உதவி செய்ய முடியாது, நன்மையின்படி ஆள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த தீமையின்படி ஏசப்பா நீர் ஆண்டவர் உம்முடைய ஊழியர்கள், ஆண்டவர் ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகள் உம்முடைய ஊழியக்காரங்க ஏசப்பா, உம்முடைய அதிகாரத்தின்படி ஆண்டவரே ஊழியர்கள் ஆனாங்க, அவங்களுக்கு வல்லமை வெளிப்பட்டும் ரட்சிப்பா கட்டளையிடுங்க ஏசப்பா, ரட்சிப்பா கட்டளை முடியாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே லஞ்சங்கள் ஒழிக்கப்படட்டும், லஞ்சங்கள் ஒழிக்கப்பட்டு ஏசப்பா. அநீதியா செயல்பட ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்திங்க, அநீதியா செயல்பட ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்திங்க, ஒவ்வொரு அதிகாரி குடும்பத்துக்கும் வல்லமை வெளிப்படட்டும், ஒவ்வொரு அதிகாரி குடும்பத்தை ரட்சிக்கப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வல்லமை வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம், தேசத்துக்கு ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை நியமிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் அப்படி அர்ப்பணம் ஜெபணுமா? அன்பை பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோசப்பா. அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா என்று செலுத்துகிறோம். இந்த தேசத்துல இருக்க ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காக உடைய வர ஏசப்பா, ஒவ்வொருத்தரையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா, ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் உடைய ஊழியக்காரன் பைபிள்ல எழுதியிருக்கேப்பா, ஒவ்வொருத்தரும் தேவன் தாமே தொட்டு ரட்சிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு நீதியான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. எல்லா லஞ்சங்களும் எல்லா ஊழல்களும் அழிக்கப்பட்டு ஏசப்பா, ஜனங்கள் மீது ஆண்டவரே கரிசனை உள்ள தலைவர்களா இருக்க உதவி செய்யுங்க. ஜனங்களான நேசிக்கிற தலைவர்களா இருக்கட்டும் சபா. சபா அவர்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு சபா, அவர்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. சபான தேவனுடைய ரட்சிப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டாருக்கா நன்றி சொல்லிட்டு, நம்ம இந்தியாவில் மட்டும் 140 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த 140 கோடி ஜனங்களுக்கு இந்தியாவில் தேவனுடைய சபைன்னு சொன்னால் 1லேருந்து 3 கோடி சபை மட்டும்தான் இருக்குது. 140 கோடி ஜனங்களுக்கும் 3 கோடி சபை மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம இந்தியா எத்தனை பேர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க? 140 கோடி பேருக்கும் 3 கோடி சபைனா எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ மாநிலங்களில் சபை இல்லாமல் கட்டப்படாமல் இருக்குது. அதுக்கு மாற அநேக தவறான இடங்கள், விபச்சார விடுதி, மதுபான கடை, அநேக காரியங்கள் கட்டப்பட்டிருக்க தவிர நம்ம தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படலை. தேசத்துக்குன்னு அப்படி வானத்துக்குன்னு கையில் எடுத்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் 140 கோடி ஜனங்களுக்கும் 3 கோடி ஆலயம் தான் ஏசப்பா இருக்குது. உங்களுடைய ராஜ்யம் ஒவ்வொரு இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டு ஏசப்பா, உங்களுடைய ஆலயத்தை ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டவர், உங்களுடைய ஊழியர்களை எழுப்புங்க ஏசப்பா, எங்கள் தேசத்தில் ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவர், அநேக சபைகள் எழும்பட்டு ஆண்டவர், கொஞ்சம் வாய்கள் செஞ்ச ஜெபமனமா ஆண்டவர். எத்தனையோ கிராமங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கு ஏசப்பா, எத்தனையோ கிராமங்களில் தேவனுடைய ஆலயம் இல்லாமல் இருக்கு ஆண்டவர், ஆண்டவரே எத்தனையோ கிராமங்களில் உங்களுடைய ஆலயம் இல்லாமல் இருக்கு.
இருக்கு. உம்மை அறிந்து கொள்ள ஜனங்க இருக்காங்க ஏசப்பா. 140 கோடி ஜனங்களுக்கு 3 கோடி ஆலயம் பத்தாது ஏசப்பா. ஆண்டவரே அநேக ஆலயங்களை கட்டித்தாங்க, தேவ ஆலயங்களை கட்டித்தாங்க ஏசப்பா. தேவ ஆலயங்களுக்கு நம்ம நல்லமே வெளிப்படட்டு, தேவனுடைய ஊழியர்களுக்கு நம்ம நல்லமே வெளிப்படட்டு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வெளிப்படட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்தில் அநேக ஆலயங்களை கட்டித்தாங்க, அநேக கிராமங்கள்ல ஆலயத்தை கட்டித்தாங்க ஏசப்பா. தேசத்தில் நல்லமே வெளிப்படட்டும், தேசத்தில் நல்லமே வெளிப்படட்டும் ஏசப்பா. தேசத்தில் அநேக ஆலயங்கள் இல்லாம இருக்கு ஏசப்பா. எத்தனை கிராமங்கள் ஆலயம் இல்லாம இருக்கு ஆண்டவரே. வீணான மதுபான கடைகளை கட்டுகிறாங்க, வீணான விபச்சார விடுதிகளை கட்டுகிறாங்க. என் தேசத்தில் நம்முடைய ஆலயம் இல்லை ஏசப்பா. எங்க தேசத்தில் நம்முடைய ஆலயத்தை ஸ்தாபிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் நம்ம அர்ப்பணிச்சு ஜெபணுமா? மின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இயேசுப்பா. இந்த நேரத்துல ஜெபிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி பாரப்பட்டு செலுத்துகிறோம். ஜெபணுமா? தேசத்தினுடைய சபைக்காக கூட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 140 கோடி ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 3 கோடி சபைகள் எங்களுக்கு பத்தாதே ஆண்டவரே. நீங்க தாமே அநேக சபைகளை எழுப்பி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற சபைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக சபைகள் எழும்ப நீங்க உதவி செய்தருளுங்க. சபையை கட்டவிடாமல் தடை செய்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. அநேக ஊழியர்களை எழும்ப நீங்க உதவி கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்களை நீங்க தாமே எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, ரட்சிக்கப்படாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. வீணான காரியங்களுக்கு எங்க தேசம் செயல்படவே கூடாது ஆண்டவரே. இந்த ராஜ்யத்திற்காக எழும்பி நிற்க நீங்க உதவி செய்தருளுங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லையும், ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு தேசங்களையும் சபைகள் எழும்ப உதவி செய்தருளுங்கப்பா. அநேக சபைகள் ஆண்டவரே எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையா இருக்கிற எல்லா கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஊழியக்காரர்களை நீங்க எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜனங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்தருளுங்க. தான் செய்வது பாவம் என்று உணர நீங்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. உடைய மனமிரக்கத்தின் வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற கிரிகள் எல்லாம் ஒவ்வொரு ஜனங்களை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக நீங்க உதவி செய்தருளுங்க. ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷங்கள் ஆண்டவரே எங்கெல்லாம் செல்லாம இருக்கும் அங்கெல்லாம் கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் சொல்லுகிற நபர்களை நீங்க எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்கள் எழும்படி நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. அநேக ஊழியக்காரர்களை நீங்க எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி சபையில அனுதின ரட்சிப்பு உண்டானது போல ஆண்டவரே எங்க தேசத்திலேயே அனுதின ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொள்ளப்பட உதவி செய்தருளுங்கப்பா. வருகிற நாட்கள் ஆண்டவரே எங்குமே சபைகள் எழும்பாம இருக்கவே கூடாது ஆண்டவரே. நீங்க தாமே அநேக சபைகளை எழுப்பி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்குண்டான சாட்சிகளை வர நாட்கள்ல கேட்க நீங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அதை துரிதப்படுத்த நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. அதிகாரி கண்களை தயவு கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துல அநேக சபைகள் எழும்ப போறோமுடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜ்யத்தின் எழுப்புதல் நாங்கள் பார்க்க போறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டு அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. எபேசியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான எபேசியர் 4:11 4:13 அவர் 11 பரிசுத்தவான்கள் சீல் பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தேசத்தில் 5 விதமான ஊழியக்காரர்கள் இருக்காங்க. 5 விதமான ஊழியர்களும் எல்லாமே வெளிப்படணும். எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் மாறட்டும். இன்னும் ராஜ்யத்துக்காக எழுப்புதலுக்காக நிற்கணும். கர்த்தரோட எல்லாமே அவங்களுக்கு செயல்படணும். குடும்பத்துக்கு எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியர்களையும் ரசிக்க, ஒவ்வொரு ஊழியர்களும் பலன் உண்டாகட்டும். வரங்களாக நிரப்புங்க. சுவிசேஷம் சொல்ல போதில் அற்புத அடைகள் நடப்பிக்கப்படணும். தேவனோட மகிமை அவங்களுக்கு வெளிப்படணும். 5 விதமான ஊழியர்களும் இன்னும் தேசத்தில் கர்த்தரோட எல்லாமே வெளிப்படணும். அவங்க மூலம் அப்படி ஜோவனமாக 5 விதமான ஊழியர்களுக்காகவும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேசப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள 5 விதமான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேசப்பா. 5 விதமான ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேசப்பா. சுவிசேஷர்களும் நல்லமே வெளிப்படட்டேசப்பா. ஆண்டவர் எங்கே ஆண்டவர் நாமத்தை போய் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஏரியாவில் நல்லமே வெளிப்படட்டும். அவங்க மூலமாக அநேக அற்புதம் நடப்பிக்கப்பட்டேசப்பா. தீர்க்கதரிசிகளும் நல்லமே வெளிப்படட்டும். தீர்க்கதரிசிகளும் நல்லமே வெளிப்பட்டேசப்பா. அப்போஸ்தலர் ஊழியர்களும் நல்லமே வெளிப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேய்ப்பர் ஊழியர்களும் நல்லமே வெளிப்பட்டேசப்பா. போதக ஊழியர்களும் நல்லமே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்கு எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லா சோர்வுகள் மாறட்டும்.
மாறட்டும். எந்தெந்த ஊழியர்கள் இப்பொழுது வியாதி படுக்கையோடு இருக்காங்களோ எல்லா வியாதி படுக்கைகள் மாறட்டும். எல்லா மரண கட்டுகள் உடைக்கப்பட்டும். ஊழியர் குடும்பத்துக்கு எல்லா தேவைகளை சந்திங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. ஊழியத்துக்கு எல்லா தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஊழியத்தின் வரங்களால் நிரப்புங்க ஏசப்பா. வல்லமையால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்கிற 9 வரங்களால் நிரப்புங்க. ஆவிக்கிற 9 கனிகளால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலையை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அநேக ஊழியர்களை எழுப்புங்க ஏசப்பா. தேசத்தில் அநேக ஊழியர்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் நம்ம அர்ப்பணிச்சு அப்படி ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இந்த வேளையிலே எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த 5 வகை ஊழியங்களை கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க வல்லமையா பயன்படுத்துவீராக. இயேசுப்பா, இந்த காலங்கள்ல சோர்ந்து போற ஊழியக்காரங்களை நீங்க தட்டி எழுப்புங்க இயேசுப்பா. அந்த எழுப்புதல் குறித்த தரிசனங்கள் நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உங்களுக்கு நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல சோர்ந்து போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க தட்டி எழுப்புங்க இயேசுப்பா. எழுப்புதலுக்குரிய உற்சாகங்களை கொடுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு சபைகளை நீங்க தட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சுவிசேஷம் ஊழியம் செய்யறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க தாமே ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கி வருவீராக. நல்ல பலனை கொடுங்க இயேசுப்பா. அநேக இடங்கள் நற்செய்திகளை அறிவிக்க நீங்க உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கள்ல ரட்சிக்கப்படுத்த வைக்கணும் இயேசுப்பா. காலங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க தட்டி எழுப்புவீராக. குடும்பங்கள்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய பலன் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் வரங்களால வல்லமையினால நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய 9 வரங்களும் உண்டாவதாக. அந்த கனிகளால நீங்க நிரப்புங்க இயேசுப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்குள்ள எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. எல்லா சோர்வுகளும் மாறுவதாக. எல்லாரையும் நீங்க தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்குள்ள நீங்க தாமே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல உற்சாகங்களை கொடுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை எழுப்புதலுக்காக நிற்க பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாவதாக. ஊழியக்காரங்களுக்குள்ள ஏற்படுகிற எல்லா போட்டி பொறாமைகளும் மாறுவதாக. நீங்க தாமே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நாங்கள் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம் ஜெபத்தை கேட்டதற்கு நமக்கு நன்றி செலுத்துறேன் இயேசுப்பா. அடுத்து நம்ம இந்தியாவில் மட்டும் 41,730 அநாத பிள்ளைகள் மட்டும் இருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்குள்ள மட்டும் தவறான வழியில் நடந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து ரோட்லையும் ஆஸ்பத்திரியிலையும் பாதியில் விட்டுட்டு போன 41,730 குழந்தைங்க மட்டும் அநாத பிள்ளைகள் இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 10,118 குழந்தைங்க மட்டும் ஒரு வருஷத்தில் மறிச்சிருக்காங்க. உணவும் இல்லாமல் பராமரிப்பும் இல்லாமல் ரோட்டிலே கடந்து தண்ணிக்குள்ள மூலிகா அந்த மாதிரி பல விஷயத்தில் 10,118 குழந்தைங்க மட்டும் இறந்துருக்காங்க. அந்த அநாத பிள்ளைகள் திக்கட்ட பிள்ளைகள் தேவன் சந்திக்கப்படணும். அவங்களுக்கு கண்டன ஆகாரங்கள் சந்திக்கப்படணும். அவங்கள பராமரிக்கிறதுக்கான அநேக அரசாங்க அதிகாரிகள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. எங்கள் தேசத்தில் இந்த மாதிரி ஆண்டவரே எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஆண்டவரே திக்கட்ட பிள்ளைகளாக இருக்காங்க சப்பா. தாய் தகப்பன் இல்லாமல் எத்தனையோ குழந்தை இருக்காங்க சப்பா. ஆண்டவரே, ஒரே வருஷத்தில் எத்தனையோ கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் மறிச்சு போயிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வெளிப்படட்டும் சப்பா. ஆண்டவரே, பெற்றெடுத்த தாய்க்கு நல்ல வெளிப்படட்டும் ஆண்டவரே. பாவமும் உணர்த்த உதவி செய்திருங்க. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே காப்பாற்றுங்க சப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாரம் இல்லாமல் எத்தனையோ குழந்தை ஆண்டவரே மறிச்சிருக்காங்க சப்பா. இந்த விதமான பாவம் எங்க தேசத்துல வேண்டாம் ஆண்டவரே. இந்த விதமான பாவம் எங்க தேசத்துல வேண்டாம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாமே வெளிப்பட்டு ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாமே வெளிப்பட்டு ஏசப்பா. ஒரு பாவம் அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாமே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மனமிறங்குங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு ஏசப்பா அரசு அதிகாரிகள் ஒரு காரியத்தை எடுக்க உதவி செய்திருங்க ஆண்டவரே. நன்மையான காரியத்தை முயற்சி எடுக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வெளிப்பட்டு ஏசப்பா. அன்னைக்கு தேவன ஆகாரத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. அந்த அரசு அதிகாரி நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்குற காரியத்தை முயற்சி எடுக்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விதமான பாவத்தை தூண்டி விட்டு எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ ஆத்மா மறிச்சு போகுது ஏசப்பா. இந்த விதமா உணர்வுகள் பாவத்தை தூண்டுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நீ மனமிறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றெடுக்கிற ஒவ்வொரு தாய்க்கு நல்ல வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பாவம் உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. இங்கே ஆண்டவரே, அரசியல்வாதிகள் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் முயற்சி எடுக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
யாராச்சும் சொன்னவர் அப்படி அர்ப்பணிச்சு அப்படி ஜெபம் பண்ணுவோமா? நீ பரலோக பிதாவே மே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆமாப்பா. இந்த வேளையில் எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த தேசத்துல அநேக சிறு பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்களே ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருத்தர்களையும் நீங்க தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஆகாரம் இல்லாம இருக்காங்க ஆண்டவரே, ஏசப்பா வீடு இல்லாம இருக்காங்க ஏசப்பா. இந்த குழந்தைகள் எல்லாம் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, அந்த பாவத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளும் நடு ரோட்ல இருக்காங்களே, அந்த காரியங்களை மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அநேக மரணங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுது ஏசப்பா. ஆண்டவரே, இந்த குழந்தைகள் ஆண்டவரே அநேக தவறான வழிகளுக்கு பயன்படுத்தப்படுறாங்க ஏசப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் பாதுகாப்பை கொடுங்க. உங்களுடைய வல்லமை தான் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவம் ஒவ்வொரு தாயார்களுக்கும் உணர்த்துங்க ஏசப்பா. உங்களுடைய வல்லமையின் கரம் வெளிப்படுவதாக. நீங்க எல்லாமே இறங்கி வாங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க அந்த குழந்தைகள் ஆண்டவரே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றன்றைக்கான தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உணவுகளை கட்டளையிடுங்க ஏசப்பா. மகிமையின் கரம் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொடுங்க ஏசப்பா. யாருமே இல்லாம இருக்காங்க ஏசப்பா. நீங்க எல்லாமே ஆறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளை தொடுங்க. ஆதரவற்ற நிலைமையில இருக்க ஒவ்வொருத்தர்களையும் தொடுங்க. அதிகாரிகள் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் ஏசப்பா. உங்களுடைய வல்லமை தாம் வெளிப்படுவதாக. இந்த பாவத்தை எங்க தேசத்தை விட்டு நீக்குங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவம் எங்க தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குழந்தைகளும் பாதுகாக்கப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும் ஏசப்பா. இந்த மாதிரி குழந்தைகள் ஆண்டவரே குப்பையில கொட்டப்படுறாங்களே ஏசப்பா, அதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையின் கரை வெளிப்படுவதாக. இதனால அநேக குழந்தைகள் இறந்து போயிருக்காங்களே ஏசப்பா. சாப்பாடு இல்லாம இறந்து போயிருக்காங்களே, அதெல்லாம் மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய வல்லமையின் கரை செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே பாதுகாக்கப்படுற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜெப பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்க நன்றி செலுத்துறேன். அப்படியே அமர்ந்து கொள்ளும். முதல்ல நம்ம குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம போகிற இடம்லாம் நம்மளை காக்கணும். ஸ்கூலுக்கு போகிறாங்க, நிறைய பேர் காலேஜுக்கு போகிறாங்க, அங்கே இருக்க எல்லாரையும் தேவன் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி குடும்ப பாதுகாப்புக்காக எல்லாரும் செஞ்சோம். சோதரிக்கிறே சபா, அந்த ஜெபியத்தக்காம் நன்றி செலுத்துகிறே சபா. குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறே சபா. அந்த குடும்ப பாதுகாப்பில் தேவ மகிமை தான் வெளிப்படுறதாக சபா. ஒவ்வொருத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க சபா. அந்த ஸ்கூலுக்கு போகிறத பாதுகாத்துக்கொள்ளுங்க. காலேஜ் போகிறவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க சபா. இவ கடன் தான் வெளிப்படுவதாக சபா. வேலைக்கு போடுறத தேவன் பாதுகாத்துக்கொள்ளுங்க. சத்துரான கிரைகளை அழிக்கப்படுவதாக. தேவ கடன் தேவ மகிமை நாம் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இல்லை பிசாசான கிரைகளை தேவன் நம்ம அழித்து போடுங்க சபா. ஆனால் பாதுகாப்பின் கடன் தாமே ஆனால் முன்னும் பின்னும் செல்ல முடியாது ஜெபிக்கிறே சபா. எல்லா கிரைகளையும் தேவன் நம்ம மாற்றி போடுங்க சபா. இதுக்காக யாராச்சும் அன்பின் பரலோபிதாம் நன்றி சொத்துக்கிறோம் ஆண்டவரே சபா. குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது தேவன் நம்ம வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வேலைக்கு போகும்போது பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்ப பாதுகாப்பு வல்லமை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். போனாலும் பாதுகாப்பு வல்லமை கட்டளையிடுங்க ஆண்டவரே சபா. பாதுகாப்பட போக உதேசமே நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இல்லாம குடும்பத்துக்குள்ள இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு வல்லமை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். அடுத்தது நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்பட்டாதே தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அதனால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம்.
மெசோதைக்கிற இசப்பா இந்த ஜெபியத்தக்காம் நன்றி செலுத்துகிற இசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளையான உமக்கு பயப்பட உதவி செய்தல்லுங்க சப்பா உமக்கு பயந்து பட உதவி செய்தல்லுங்க ஞானத்தை கொடுங்க இசப்பா இவ கடன் தான் வெளிப்படுவதாக உன் மகிமையில கடன் வெளிப்படட்டே இசப்பா சப்பா ஒவ்வொருத்தரும் பயப்பட ஆண்டவரே ஞானத்தை கொட்டே இடுங்க இசப்பா ஞானத்தின் வல்லமை நாம இறங்குவதாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுங்க இசப்பா கத்ததாம அறிவை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் மகிமை தான் வெளிப்படுவதாக இசப்பா இல்லை பிசாசனை கிரியைகள் அழிக்கப்படுவதாக இருக்கா யாராச்சும் மேன் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் மகிமையானவரே நீர் பயன்படுத்துங்கப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளையை நீ எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா ஆமென் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆர்வம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே ஏசப்பா கர்த்தருடைய பிள்ளைகளே பயந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஞானத்தோட நடக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துல ஞானத்தோடு நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே உங்களுடைய ஜெபத்தோடு நடக்க நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் உங்களுடைய வசனத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அவர் சிந்தனைகளை கட்டி வைத்து ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க உங்களுடைய வல்லமையுள்ள கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே சிந்தனைகளை சிதறடிக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஒரே சிந்தனையோடு ஜெபிக்கிற ஒரு ஆத்ம பாரம் ஏற்படுத்துங்கப்பா உங்களுடைய வல்லமையுள்ள கரை ஒவ்வொரு சிறுபிள்ளை மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்படியே செய்யப்போ நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா அடுத்ததாக 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நம்மளோட கவலையை எல்லாம் தேவன் மேலே வச்சிடணும் குடும்பத்தில் உள்ள வியாதினால் கவலைப்படுறாங்க கடன் பிரச்சனைனால கவலைப்படுறாங்க ஒவ்வொருத்தர் கவலையிலும் ஆடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம் செலுத்திக்கிறேன் சப்பா ஆண்டவன் ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் சப்பா ஆண்டவன் குடும்பத்தில் உள்ளக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தர் கவலைகளையும் மாற்றி போடுங்க இசப்பா இந்த வியாதியினால் கவலைப்படுறாங்க இசப்பா அந்த கிரியைகளை மாற்றி போடுங்க கடன் பிரச்சனையினால் கவலைப்படுறாங்கப்பா ஆண்டவன் இந்த வியாதி கடன் பிரச்சனை தேவன் நம்ம மாற்றி போடுங்க இசப்பா தேவன் நம்ம கவலைகளை மாற்றி போடுங்க மகிமை நாம ஒவ்வொரு குடும்பங்களுக்கெல்லாம் செயல்பட உதவி செய்தல்லுங்க இசப்பா சத்துரான கிரியைகளை அழிக்கப்படுவதாக மகிமையில கடந்து விளங்குவதாக ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்க வியாதிகளை மாற்றி போடுங்க இசப்பா கடன் பிரச்சனையை மாற்றி போடுங்க சலகர் பேகாம் நன்றி செலுத்து ஆமென் அன்பின் பரலோக பிதாவே மே துதிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா ஆண்டவரே சபையில் உள்ள குடும்பங்களுக்காக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா விதமான கவலைகளும் மாறட்ட ஆண்டவரே கவலைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் வெளிப்படுவதாக ஆண்டவரே கடனை குறித்ததான கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை குறித்ததான கவலைகள் மாறுவதாக ஆண்டவரே தொழிலை குறித்ததான கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா எதிர்கால குறித்ததான கவலைகள் எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வியாதியை குறித்து கவலைப்பட வைக்கிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீர்தாமே பாதுகாத்து நடத்துங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பத்தில் குழப்பதுங்களை ஆண்டவரே சமாதான குறைச்சல ஆண்டவரே கவலைகளை உண்டு பண்ணுகிற எல்லா வல்லமைகளையும் ஆண்டவரே எல்லா குடும்பங்களில் இருந்து நீ நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா அடுத்ததாக யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சமாதானம் உண்டாகணும் கணவன் மனைவி பிரிவினைப்படுறா வியாதினால நிறைய பேருக்கு பிரிவினை வருது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சமாதானம் உண்டாகன்னு சொல்லி எல்லாம் செஞ்சுப்போம் மைமேலோட மெசோதைக்கிறேன் சப்பா ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன்
ஐசப்பா குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஐசப்பா. எல்லா ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதினால ஐசப்பா பிரிவினை உண்டாகுது ஐசப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் தேவன் நம்ம சமாதானத்தை உண்டாக்குங்க. மேல கடந்தான் வெளிப்படுவதாக. எல்லா விசாசனை கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேவ கடந்தான் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் தேவன் நம்ம சமாதானத்தை உண்டாக்குங்க ஐசப்பா. பிதாவே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறே சபா. ஜெபிர் தலைவருக்காக நன்றி செலுத்துறே சபா. சபா ஒவ்வொரு குடும்பத்துக்குரிய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறே சபா. சபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க உங்களோட சமாதானத்தை தருவேன்னு சொன்னீங்க சபா. அதுபோல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே சமாதானத்தை கொடுங்க சபா. சபா இனிமே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க கூடாதே சபா. குடும்பத்தில் உள்ள சண்டைகள்லாம் மாற உதவி செய்யுங்க. உங்களுடைய சமாதானத்தை போட போற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். 2 பேரும் சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒவ்வொரு ஜெபக்குழுவின் தேவன் பதில் தந்ததுக்காக நன்றி சார். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. பாடுவோமா? என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. ஆமென். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. கைகளை தட்டி சொல்லுங்க. ஆமென். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. பாடுங்க பாடுங்க சத்தமா சொல்லுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஒரு வசனத்தை வேகமாக நம்ம எடுத்துருவோம். ஆமென். எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி கேளுங்க. பொல்லாங்கான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ சாத்தானால நமக்கு ஒரு அக்கினி என்ன செய்கிறது? வருகிறது. நல்லா கவனிங்க. இதை குறித்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். தேவனிடத்திலிருந்து ஒரு அக்கினி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். வசனம் சொல்லுது, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆனால் அதே வார்த்தையை இங்கே பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. தேவனிடத்திலிருந்து மாத்திரம் அல்ல, பொல்லாங்கானிடத்திலும் இருந்தும் ஒரு அக்கினி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த அக்கினி தேவனுடையதல்ல, இந்த அக்கினி அந்நிய அக்கினி. ஸோ இதை குறித்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கவனமாக கவனிங்க. அல்லேலூயா. தேவனுடைய அக்கினி நம்ம மேலே விழுகுது அப்படின்னா அதன் நிமித்தம் நம்மளுடைய சரீரத்தினுடைய மாற்றத்தினுடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். ஆனால் சாத்தானுடைய அக்கினி நம்ம மேலே விழுகுது அப்படின்னா அதன் நிமித்தம் நம்மளுடைய சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் நிறைய பேருடைய சரீரத்துக்குள்ளே பாருங்களேன், என்னமோ தெரியலை, உடம்பு உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? இது எங்கேருந்து வருது அப்படின்னா சாத்தானுடைய அக்கினி. இது என்ன அக்கினி? அல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்கல்ல, கண் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கால் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சொல்கிறாங்களா? சிலருடைய உடம்பு உள்ள எரியுதுங்க இல்லையா? இதுக்கு காரணம் என்னென்னா சாத்தானுடைய அக்கினி. இந்த அக்கினியை நிர்மூலமாக்கணும்னா
தேவனுடைய அக்னி அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இறங்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. நீதிமொழிகள் 16:27 நினைக்கிறேன், அதை வாசிங்களே. நீதிமொழிகள் 16:27. வேகம். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. சிலருடைய நாக்குல பிசாசு நெருப்பு வச்சிருக்கிறான். இது சிலருடைய நாக்குல வச்சிருக்கிற நெருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையவே அது என்ன செஞ்சிடும்? எரிச்சு போறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. பிரச்சனைகளை கிண்டி விடுறது இதெல்லாம் சாத்தானுடைய நெருப்பு. புரணி பேச வைக்கிறது இதெல்லாம் சாத்தானுடைய நெருப்பு. கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி வீசுறது இதெல்லாம் என்னது? சாத்தானுடைய நெருப்பு. அல்லேலூயா. ஆமென். கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிறது இதெல்லாம் சாத்தானுடைய நெருப்பு. சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமையாக பேச வைக்கிறது இதெல்லாம் சாத்தானுடைய நெருப்பு. ஆமென். அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு தீ குளிச்சுட்டு சாகணும்னு அடிக்கடி நினைப்போறது இல்லையா? இதெல்லாம் என்னது? சாத்தானுடைய அந்நிய நெருப்பு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. சிலருடைய சாயலை பார்த்தீங்கன்னா சில கோயில்களில், விக்கிரக கோயில்களில் போய் ஒருத்தருக்கு விரோதமாக போய் மிளகாயெல்லாம் எடுத்து எரிக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காக எரிக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி காரியத்தை. இதெல்லாம் என்னன்னா அந்நிய அக்கினி. இதெல்லாம் என்னது சொல்லுங்க? அந்நிய அக்கினி. அல்லேலூயா. சிலருடைய செய்வன வைக்கிறது, மந்திரம் பண்றது, இதெல்லாம் சாத்தானிடத்திலிருந்து வருகிற அக்கினி என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா நல்லா, அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எப்படின்னு தெரியல, அப்போ இருக்கிற காலகட்டங்களில் சும்மா இருந்துக்கிட்டு இருப்பாங்க, வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான நிலைகள் என்ன செய்யும் அப்படின்னா, இதெல்லாம் பிசாசுனுடைய செயல்பாடு என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாங்கான் எய்கிற இந்த பொல்லாத அக்கினி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறப்போ நிறைய நன்மைகளை கெடுத்துப்படுது. அல்லேலூயா. இது என்னென்னலாம் செய்யும்? நல்ல கவனிங்க. அப்போ தேவனுடைய அக்கினி என்னங்க செய்யும் அப்படின்னா, இதை மட்டும் 1-2 பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே ஜெபிச்சிரும். ஆமென். ஏசாயா 6:1 வேகமாக வாசிங்களே. வேகமா. சரி, நான் சம்பவத்தை சொல்லிடுறேனே. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நல்ல கவனிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைஞ்சிருக்குது. அப்பொழுது நல்ல கவனிங்க, நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். நல்ல கவனிங்க. இப்ப தேவனுடைய அக்கினி வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, தனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை நான் பாவம் செய்கிறேங்கிற அந்த உணர்வு என்ன செய்யுது, அவனுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப தேவனுடைய அக்கினி ஒருவனுக்குள்ள வெளிப்பட தொடங்குது அப்படின்னா, தன் பாவத்தை குறித்ததான உணர்வு அவனுக்குள்ள வெளிப்படும். பாவத்தை அந்த அக்கினி சுட்டரிக்கவும் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப இந்த ஏசாயா தரிசனத்தை பார்க்கிறார். தேவதூதர்கள் ஆங்காங்கே பறக்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தேவதூதர்களுடைய அந்த பரிசுத்த பாட்டை பாடுகிறப்பவே ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே இவன் ஜெபம் பண்ண உடனே ஒரு தேவதூதன் போய் கொஞ்சோண்டு அக்கினியை எடுத்து கொண்டாந்து அவன் நாக்கில் வைக்கிறார். உடனே அந்த அக்கினி அவனுடைய உடம்பு முழுவதும் பற்றி எரிய ஆரம்பிக்குது. அவனுக்குள்ள இருக்கிற பாவங்கள் சுட்டரிக்கப்படுது. அல்லேலூயா. அப்போ அந்நிய அக்கினி, சாத்தானுடைய அக்கினி வருகிறப்போ உடம்புல எரிச்சல் உண்டாகும், சரீரத்தில் பிரச்சனை வரும், தீ குளிச்சு சாக ஆரம்பிப்பாங்க, பலவிதமான நாவுகளில் வித்தியாசமான வார்த்தைகள் வெளிப்படும். ஆனால் தேவனுடைய அக்கினி வருகிறப்போ நம்மளுடைய பாவங்கள் முழுவதுமாய் சுட்டரிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த அக்கினி வந்த உடனே
அவங்களுடைய நாவே என்ன செய்ய ஆரம்பிச்சு, வித்தியாசமான பாசைகளை பேச ஆரம்பிச்சிச்சா பெந்தகோஸ்தே நாளில். அப்போ தேவனுடைய அக்கினி வந்தால் பரிசுத்த ஆவிகளை நிரம்ப ஆரம்பித்தாங்களா? தேவனுடைய அக்கினி வந்தவுடனே பற்பல பாசைகளை பேசி கழுகூற ஆரம்பித்தாங்களா பெந்தகோஸ்தே நாளில்? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இந்த அக்கினி வந்த உடனே 40 வருஷமாக நடக்க முடியாத ஒரு சப்பானியை கர்த்தர் நடக்க வச்சாரா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ இந்த அக்கினி நமக்குள்ள வருகிறப்போ என்னென்னலாம் நடக்கும்னா, பாவம் சுட்டரிக்கப்படும், வியாதி மாற ஆரம்பிக்கும், அபிஷேகத்தில் நிரப்பப்படுவோம், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். தேவனுடைய அக்கினி வருகிறப்போ நமக்கு வருகிற சரீரத்தில் கிடைக்கிற மாற்றம், ஆத்மாவில் கிடைக்கிற மாற்றமே நமக்கு வித்தியாசம் உள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எலியா பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அங்கிருந்து வானத்திலிருந்து ஒரு அக்கினி பலிபீடத்தில் என்ன செய்யுது, கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே நின்று மந்திரவாதிகள் நின்று அக்கினியை இறக்கி பார்க்குறாங்க, இறக்க முடியலை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபிச்ச அந்த எலியா ஒரு மனிதனுடைய ஜெபம் அந்த அக்கினியை கொண்டாந்து என்ன செய்யுது. அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விக்கிரகத்தின் கட்டுக்களை அறுத்த நாள் அந்த நாள். உங்களால் முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும் என்கிறதை வெளிப்படுத்தி காண்பிச்ச ஒரு நாள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய அக்கினி விக்கிரக கட்டுக்களை அறுக்கும். தேவனுடைய அக்கினி பிசாசுனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும். தேவனுடைய அக்கினியினுடைய சம்பவத்தினுடைய அதனுடைய தன்மைகள் வேற, சாத்தானுடைய தன்மைகள் என்பது வேற. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மோசேக்கு முன்பாக வெளிப்பட்ட அக்கினி, இதெல்லாம் தேவனுடைய அக்கினி. அந்த முச்செடியில் எரிஞ்சு பாருங்களேன், அந்த அக்கினியினுடைய தன்மைகள். அல்லேலூயா. அப்போ பொல்லாங்கான் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் வேற, தேவன் நம்ம மேலே போடுகிற அக்கினி வல்லமை வேற. அல்லேலூயா. நம்ம பாடுறோம்ல, அக்கினியா ஈரங்கு எடுமே அப்படின்னு பாடுறோம் இல்லையா, அக்கினி நாவாக. ஆமாம், அப்படி பாடுறோம்ல. ஆனால் அந்த அக்கினி நமக்குள்ளே வந்தால் உடம்புலாம் எரிஞ்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, வித்தியாசமான செயல்பாட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். அல்லேலூயா. சாப்பிட விடாது, தூங்க விடாது. அது பொல்லாங்கான் எய்கிற அக்கினி ஆஸ்திரம். இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த பொல்லாங்கானுடைய கிரியைகள் செயல்படுமே ஆனால் உம்முடைய அக்கினியை நீர் எங்களுக்கு அனுப்பி இந்த பொல்லாங்கானுடைய கிரியைகளை நிர்மூலமாக்குங்க. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அன்னைக்கு இருக்கிற நிலைமைகளில் பாருங்களேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுடைய அக்கினிக்குள்ளே நிறைந்திருக்கிறவங்களை அந்நிய அக்கினிக்குள்ளே போட்டால் செட் ஆகுமா? சொல்லுங்களேன், செட்டை அனுச்சா? அந்நிய அக்கினி அவிஞ்சு போச்சு, தேவனுடைய அக்கினிக்குள்ளே இருக்கிறவங்க அவியாமல் அப்படி என்ன செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்நிய அக்கினியா தேவனுடைய அக்கினியான்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய அக்கினி தேவனுடைய அக்கினி நிறைந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால் செயல்பட முடியாது, கிரியை செய்ய முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நமக்குள்ள அந்த அக்கினியை வெளிப்படுத்துவாரேயானால் நமக்குள்ள செயல்படுகிற மந்திரக்கட்டு நிர்மூலமாக்கப்படும், நமக்குள்ள செயல்படுகிற பாவக்கட்டு நிர்மூலமாக்கப்படும், நமக்குள்ள செயல்படுகிற விக்கிரகத்தின் கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படும், நமக்குள்ள செயல்படுகிற வியாதியின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். அல்லேலூயா. ஜோமனோமா எல்லாரும் எழுந்துருங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கண்களை மூடிடுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினி ஆஸ்திரங்களை அழித்து போடத்தக்கதான வல்லமை நம்ம தேவனிடத்தில் உண்டு. கேளுங்க கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி நம்ம மேலே வந்திருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில விதமான அக்கினி பொருட்களை இலக்கு வச்சு தாக்குவான், வீடை தீப்பிடிக்க வைப்பான், சொத்துக்களை அழிச்சு போடுவான், வயல் நிலங்களை கெடுப்பான். இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். இயேசுவின் நாமத்தில் பொல்லாங்கான் எய்கிற அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு வெளியேறுவதாக, எங்களை விட்டு வெளியேறுவதாக, எங்களை விட்டு வெளியேறுவதாக, எங்களை விட்டு வெளியேறுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அக்கினி இறங்கட்டும். தேவனுடைய அக்கினி ஒரு மனிதனுக்குள்ள வருகிறப்போ பொல்லாங்கானுடைய அக்கினிக்குரிய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட ஆரம்பிக்கும்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக. பொல்லாத வியாதிகள், பொல்லாத மந்திர கட்டுக்கள், பொல்லாத அசுத்த வல்லமைகளை அழித்து போடுகிற தேவனுடைய அக்கினி எங்களுக்குள்ளே இறங்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் இறங்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரீதா லர ஷாபா லர தீலி ரீதி மானகரா. மந்திரத்தின் ஆவிகள், மந்திரத்தின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமா சில வீடுகள்ல மிளகாய வச்சு எரிச்சிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா சில விதமான அக்கினியை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி இருக்கிறாங்களா? அதன் நிமித்தம் உங்க குடும்பத்துல பிரச்சனை நடக்குதா? தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ள வருகிறது, தேவனுடைய அக்கினி உங்க வீட்டுக்குள்ள வருகிறது. அக்கினி ஆஸ்திரங்களை அழித்து போடத்தக்கதான தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள், வானமண்டலத்தின் ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு விலகுவதாக. பாவத்தை சுட்டரிக்கிற அக்கினி, தேவனுடைய அக்கினி, பாவத்தை சுட்டரிக்கிற அக்கினி. பாவத்தோடு கூட, பாவத்தினுடைய வியாதியோடு கூட நீங்க உங்க வீட்டில் இந்த இடத்துல நின்று நீங்க ஜெபிக்கலாம். பாவத்தை சுட்டரிக்கிற வல்லமை தேவனிடத்துல உண்டு. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. வாலிப தங்கச்சி, சின்ன பிள்ளைங்களை ஜெபம் பண்ணுங்க. ரீதா லாரா ஷாபா லாரா தீலி ரீதி மானகரா மீதல் ஒரோதி காலாரா ஷாபா லாரா தி மானகரா. அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, மக்க நன்றி அப்பா, மக்க நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே துதிப்போமா? இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம். பாடுவோம், பாடுவோம். இருளான உன் வாழ்வுகள் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுகள் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுராஜன். நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்நிய கிரியைகள் விலகட்டும், அந்நிய கிரியைகள் விலகட்டும், அந்நிய கிரியைகள் விலகட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அவ்வளவுதான். இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே.
ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார். நாம் தேவனிடத்துல ஜெபம், பொல்லாத கிரியைகள் விலகட்டும். தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவரையும் மூடுவதாக. கூடியுள்ள இடத்திலே ஓசன்னா, ஓ ஓசன்னா, ஓசன்னா. நன்றி அப்பா. இயேசுராஜன் வந்து விட்டார். நாம் கூடி ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இன்னும் ஒரு முறை. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி எங்களை நிரப்பட்டும். அந்நிய அக்கிரியைகள் விலகுவதாக. அந்நிய கிரியைகள் விலகட்டும். அந்நிய நெருப்புகள் விலகட்டும். அந்நிய கிரியைகள் விலகட்டும். ஆமா. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய. எங்களை அனலாய் மாற்றுகிற தெய்வமே, ஏசாயாவினுடைய நாவை ஆண்டவரே நீங்க தொட்டது போல எங்களை இன்னைக்கு நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அக்கினி இறங்கிடுதே. ஊற்றிடுமே உம் வல்லமையை. ஓஹோ, பாடுவோமா? அவ்வளவுதான். இந்த நாளில் எங்கள் மீதும் வல்லமையோடு வல்லமை வல்லமை. ஆமா, தேசத்தை உமக்காக கலக்கிட அந்நிய அக்கினிகள் விலகட்டும். எல்லா மந்திரத்தின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. ஓ வல்லமை வல்லமை தாருமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமா ஆமா, அபிஷேகம் அபிஷேகம். ஓகோ சத்தமா. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. ஸ்தோத்திர ஆண்டவரே. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்புங்க, பிள்ளைகளை நிரப்புங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் உங்க வல்லமை ஊற்றப்படுவதாக. உங்க அக்கினி ஊற்றப்படுவதாக. உங்க மகிமை ஊற்றப்படுவதாக. உங்க கரம் ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ரீதாலா ரஷபாலா ரோதிமானாக்கரா. பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. பலவீனத்தின் கட்டுக்கள் விலகுகிறது. உங்களுடைய காது ஓரத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தை கர்த்தர் இப்ப மாற்றுகிறார். காது பகுதியில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. பலவீனத்தின் கிரியைகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை எந்த இடத்துல சத்துருவானவன் கை வைத்திருக்கிறானோ அந்த இடத்துல வெளிப்படுவதாக. அந்த இடத்துல வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. அனலாய் அனலாய்
இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. சொல்லுங்க. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி இந்த இடத்தை விட்டு புறப்பட பண்ணுகிற தயவுக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கைகளை நீட்டுங்க. அப்படி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜெப குறிப்புகளை விசுவாசத்தோட கொடுத்திருக்கிறாங்கப்பா. இதில் அற்புதங்கள் வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, சுகம் நடப்பதாக, ஆண்டவரே சமாதானம் உண்டாவதாக, வீடு கட்டப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக, வியாபாரத்தில் அற்புதம் நடப்பதாக, எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகளும் விலகுவதாக, சுகபல நன்மைகளை கண்டடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்று பதில் தந்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபையில் ஆவியானவர் எங்கள் பிரயாணங்களில் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.